வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக விலையில் கீரி சம்பவித்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு விதிக்கப்பட்டது ரூபாய் 1 மில்லியன் அபராதம். டெங்கு நோய் தீவிர மரணங்களின் எண்ணிக்கை 53ஆக அதிகரிப்பு. ஆத்திரத்தில் ட்ரம்ப் கனடாவுக்கு விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கீரி சம்பா அரிசியை விற்றதற்காக பேருவளையில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரூபாய் 1 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபையின் தகவலின்படி அந்த சூப்பர் மார்க்கெட் 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியை ரூபாய் 355 என்ற விலையில் விற்று வந்துள்ளது. இது வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட 1 கிலோகிராமுக்கான அதிகபட்ச சில்லறை விலையான ரூபாய் 260 விட கணிசமான அதிகரிப்பாகும். சோதனையின் போது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக 5 கிலோ அரிசி பொதிகள் ரூபாய் 1775க்கு விற்கப்பட்டதை CAA அதிகாரி கண்டறிந்தார். CAAவின் களுத்துறை மாவட்ட புலனாய்வு அதிகாரிகள் நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைய சட்டத்தின் கீழ் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தனர். ஜூலை 17 அன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோதும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து நீதவான் அவர்களுக்கு ரூபாய் 1 மில்லியன் அபராதம் விதித்தார். நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோய் காரணமாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 74,478 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னதாக நோயாளிகளின் எண்ணிக்கை 74,000 தாண்டியிருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் காய்ச்சல் அல்லது டெங்கு நோய்க்கான ஏனைய அறிகுறிகள் தென்படுமாயின் காலதாமதம் செய்யாது உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கம்பகா மாவட்டத்தில் 15,596 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் முதலிடத்திலும் 14,857 நோயாளர்கள் பதிவான நிலையில் கொழும்பும் 2வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா முழுவதும் காட்டுத்தீயின் புகை பரவுவதற்கு கனடாவே காரணம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மாசுகளை கையாள்வதற்கான கணக்கிட முடியாத செலவினங்களை கனேடிய பொருட்கள் மீது தற்போது விடுக்கப்பட்டுள்ள சுங்க வரிகளுடன் கூடுதலாக சேர்க்கப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். கனடாவில் ஏற்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான காட்டுத்தீயிலிருந்து எழும் அடர்ந்த புகை அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதி முதல் வடகிழக்கு பகுதி வரையிலான பரந்த நிலப்பரப்பை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே ட்ரம்ப் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் முரண்பாடான உறவை கொண்டுள்ள ட்ரம்ப் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த நிலைமை குறித்து கனடா என்ன செய்ய திட்டமிட்டுள்ளது என்பதை அறிய அவரை தொலைபேசியில் அழைக்கவிருப்பதாக கூறியுள்ளார். அத்தோடு கனடா தனது காடுகளை முறையாக பராமரிக்காததால் அசுத்தமான மற்றும் ஆரோக்கியமற்ற காற்று தேவையற்ற முறையில் அமெரிக்காவை ஆக்கிரமிப்பதாகவும் இது கனடாவின் திட்டமிட்ட அலட்சியம் என்றும் அவர் தனது சமூக ஊடக பதிவில் விமர்சித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள கனடாவின் அவசர கால மேலாண்மை மற்றும் சமூக மீள்திறன் அமைச்சர் எலினோர் ஒல்செவ்ஸ்கி வறண்ட மற்றும் வெப்பமான காலநிலையை எதிர்கொள்ளும் நோக்கில் வன நிலைமைத்தன்மை மற்றும் தீ தடுப்பிற்காக 2020ஆம் ஆண்டு முதல் தங்களது அரசாங்கம் 12 பில்லியன் கனேடிய டாலர்களை முதலீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.